வாவ் சூப்பர். போட்டு தீச்சு வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே பாடுப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். மொதல் வந்து நான் காலேஜ் விட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துருந்தோம். ரொம்ப நேரம் டிவி பார்த்தா போர் அடிச்சிச்சு. சரி, கொஞ்சம் வானம் வந்து இன்னும் அடிக்காமல் மழை பெய்யாமல் அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் ஏதாவது சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்காக சரி எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இன்னைக்கு வந்து ஒன்று செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஸ் பால் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக வரும். செய்யலாமா? செய்யலாமே. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். போகலாம் வாங்க. ப்ரெட்டு தூள் வேணும். ஸோ அதை அரைக்கிறதுக்காக வந்து ப்ரெட்டு சூடு பண்ணுறேன், டோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தோசைக்கல்லை வச்சு பண்ணுறோம். புது தோசைகள் தான், பட் இருந்தாலும் நாங்கள் தோசைலாம் சுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் 2-3 வாட்டி கழுவி பார்த்தேன், ஃபஸ்ட்டு போச்சு. இப்போ வந்து அது சுத்தமாக போகவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா வீட்டில் தோசை மாதிரி, மாமியார் வீட்டில் தோசை மாதிரி ஆயிடுச்சு தோசைக்கல். ஆமாம், அது எவ்வளோ நாளைக்கு தான் புதுசாகவே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அது சைட்லலாம் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கும். சொல்லப்போனால் அப்படி ஆனால் தான் கொஞ்சம் தோசை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். வந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ ப்ரெட்டு டோஸ்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு முக்கியமாக வந்து உருளைக்கிழங்கு தான் தேவை. இதை நான் 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் திட்டமாக 2 ஸ்பூன் எடுத்து தான் வச்சேன். இதில் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்க, பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பிரெட் தூளை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மசாலாவும் போட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் சீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சாண்ட்விட்ச்லாம் வந்து நாங்கள் அந்த சீஸ் ஸ்லைஸாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து உருண்டைக்கு வந்து சீஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு க்யூப்பை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4ஆக எடுத்துக்க போகிறோம். ஒரு உருண்டைக்கு சரியாக இருக்கும். அது இவ்வளோ தூரம் வச்செல்லாம் ரொம்ப சீஸாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வந்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே பாடுப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக, தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் சொல்லிட்டு எடுக்கிறேன். பாருங்க, நம்ம சீஸ் பால் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்க மாவு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ப்ரெட் தூள், அப்புறம் சீஸ். இங்கே வந்து நமக்கு உருண்டைக்கு தேவையான அளவு வந்து மாவு எடுத்துக்கலாம். இந்த கையில் வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்படியே வந்தோம்னா சீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். சீஸ் தெரியாத அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே கவர் பண்ணிக்கணும். ஆமாம், சீஸ் பால்.
இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான எப்படி சொல்றது கோலி குண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் உருண்டையை. இதை வந்து நம்ம இந்த மாவுல போட்டு டிப் பண்ணிடலாம் ஃபுல்லாக நனையிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படியே ப்ரெட்டில் போட்டு பரட்டணும். வாவ். எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை அப்படியே வந்து தனியாக வந்து ஒரு தட்டில் வச்சிடலாம் ஓரமாக. இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டு எடுத்து கொஞ்சம் டைமிங் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க பால்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குன்னு. மொத்தம் 8 நல்ல ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 8 பால் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒன்று ஒன்றா ஒரு 3 நாளாக போட்டு எடுக்க வேண்டியதான். வாங்க. பொறுமை பொறுமை. என்னப்பா சீஸ் பால்லாம் ரெடி ஆயிடுச்சா? வாவ் சூப்பர். போட்டு தீச்சி வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தீயல. இது வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சா, நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன். அதனால சரி எண்ணெய் சூடாகிடுச்சு சொல்லிட்டு போட்ட 2 போண்டாவை வந்து தீஞ்சு போச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா இருக்குது. மேலே பிரெட்டு தூள் இருக்கிறது இல்லையா, அது மட்டும் தான் தீஞ்சிருக்கு பாருங்க. ஆமாம், திரும்ப இதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம், சீஸ் மட்டும் வெளியே எடுத்துரு. பாருங்க மீதி பால்ஸ்லாம் மீதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, அது மட்டும் திரும்ப எடிட் பண்ணி போடுங்க. அதான் சீஸ் உருகிச்சேன். ஆமாம், லைட்டாக உருகுது சீஸ். அது ஒன்றும் உள்ள ஹீட் போல், அது ரொம்ப ஆனால் சூடாக இருந்ததுனால எண்ணெய்க்கு மேலே இருக்கிறது மட்டும் தீஞ்சிச்சு போல். எது பண்ணாலும் மேலே கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷாக ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவோம் போல. சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டண்டராய். பேர் என்ன சொன்னீங்க? சீஸ் பால். சீஸ் பால். சீஸ் பா சீஸ் வரேன். இதுக்கே நான் கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டேன். சீஸ் எவ்வளோ சூப்பராக வருது. சீஸ் வாசனை போட டொமேட்டோ கெச்சப் ரோல் பண்ணுறப்போ சரணியா கஷ்டப்படாதன்னு இல்லையே. இல்லை சூப்பராக இருக்குது. பொட்டேட்டோ ஃப்ளேவரு, சீஸ் ஃப்ளேவரு சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது. சூப்பராக அப்படி சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங்காக தான் கேரளா செய்ய போனோம். அங்கே பாருங்கள் இருட்டியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரத்துக்கும் டைம் ஆயிடுச்சு. சூப்பராக சாப்பிடுவாங்க. சுடுது சுட போதாச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்கள் செய்கிற சமையல் ஃபஸ்ட்டு குக்கே பண்ண மாட்டோம் வீட்டில். போதுமா எல்லாமே. பா சீஸ் ஃப்ளேவரு தனி ஃப்ளேவர் தான். சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருவோம். இல்லைன்னா சீஸ் அப்படியே கட்டி ஆகிடும். எப்படி இருக்கு? கொத்தமல்லி சூப்பராக இருக்கலாம். வேற ரகம். இந்த மாதிரிலாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிஜமா. இந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செய்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும் சரண்யாக்கு? அங்கேயே அத்தை வீட்டுலாம் செய்வேன். பட் இருந்தாலும் சொல்லுது அங்கே வந்து வேலை அப்படியே சாப்பாடு செய்கிற வேலை, அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டு ஈவினிங் டைம் மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிடலான்னு தோணும்போது இது மாதிரி செய்யுது. ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம மழை வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. ஆனால் மழை வர மாதிரி தான் இருந்தது ஈவினிங் கிளைமேட்லாம். கிளைமேட் மாறிச்சு இப்போ. ஆனால் நேற்று மழை பெஞ்சுது கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் மழை வரும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா மேகமூட்டத்தில் பார்க்கும்போது தெரியும் மழை வருமா வராது. அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு காத்துருச்சு.
வரும்னா பார்த்தோன்னா வரல. நாங்கள் எதிர்பார்க்கும்போது அது வர மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டாக வந்து பண்ணுது. ஸோ ரொம்ப சூப்பராக ஜாலியாக வந்து போச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த உப்பு காரம்லாம் கொஞ்சம் திட்டமாகவே போடுங்க. நானும் அந்த மாதிரி திட்டமாக போட்டேன். ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்க்கறது உருளைக்கிழங்கு அரிசி மாவு மட்டும்தான். அதனால் நம்ம டேஸ்ட் வந்து இந்த மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து திட்டமாக போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுவே நான் ஸ்கூல் படிக்க டைம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது டொமேட்டோ கெச்சப்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சிக்கன் ரைஸ் கூட வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிடுவேன். நான் செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்து மனவே வந்துச்சு அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இருக்குது ஷேப் எல்லாம். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வேவிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் அதுதான் வர மாட்டேங்குது, கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரிங் லைட்டை தான் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துருக்கோம். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அற்புதமாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தது தான். இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, அப்புறம் இல்லை அடிக்கடி புகழ்வே அந்த மாதிரி புகழே பார்த்தேன். சரி, தன்னால அவங்க கேட்டு வாங்கக்கூடாது, புகழ்ச்சிலாம் வேணாம், அது எனக்கு வரும்போது வரட்டும். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.